we continue to meditate on the humility of Jesus Christ. இயேசுவினுடைய தாழ்மை குறித்து நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். Philippians 2nd chapter. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாழ்மை குறித்து சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். We see the humility of Jesus Christ. Philippians 2nd chapter. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம். ஆறிலிருந்து வாசிக்கிறேன். அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். Who being in the form of God thought it not a robbery to be equal with God, but made himself of no reputations, and took upon him the form of a servant, and was made in the likeness of men. 7வது வசனம், தம்மை தாமே வெறுமையாக்கி. He emptied himself. இயேசு கிறிஸ்து தம்மை தாமே வெறுமையாக்கினார் என்று சொல்லப்படுகிறது. Jesus emptied himself. அப்படின்னா என்ன? அதாவது தன்னை முற்றிலும் ஒன்றுமில்லாதவர் ஆக்கினார். He made himself nothing. ஒன்றுமில்லாதவராக அவர் தம்மை தாமே ஆக்கினார் என்று நாம் பார்க்கிறோம். பொதுவாக நம்ம என்ன நினைக்கிறோம், அந்த உலகத்தில் எப்படி வாழ்கிறோன்னா, இல்லாத ஒன்று இருக்கிறத போல நம்ம காட்ட பார்க்குறோம். We always show to the people which we don't have, we show something as we have. நம்மகிட்ட இல்லாத ஒன்று என்னை பார்த்தா மற்றவங்களாம் மதிப்பாக நினைக்கணும். We think that others should value me, others should respect me. என்னை மற்றவங்க கனப்படுத்தணும், என்னை மற்றவங்க உயர்வாக எண்ணணும். அப்படின்றதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்? We show as though we have something. ஏதோ கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி காட்ட விரும்புகிறோம். We show as though we are big people. நம்ம ஏதோ பெரிய மக்களைப் போல காட்டும்படியாக விரும்புகிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து இருந்ததையே அவர் தன்னை காட்ட விரும்பவில்லை. But Jesus Christ, he didn't like to show what he had. அவரை தன்னைத்தானே வெறுமையாக்கினார் என்று பார்க்கிறோம். அம்மையால் இன்றைக்கு ஒரு பரிதாபமான நிலை என்னன்னா, வாட் இஸ் த வெரி சேட் ஸ்டேட்? நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளோ சத்தியத்தை கேட்குறோம். we hear God's word. It's a great privilege. இது மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம். More than many crores and crores of rupees, truth is valueless. அநேக கோடி கோடி பணத்தை விட சத்தியம் விலை மதிப்பே இல்லாததுங்க. You can't put a value for the truth. இந்த சத்தியத்துக்கு ஒரு விலையை நீங்கள் போட முடியாது. Why? ஏன்? You can't buy peace in the world by paying any amount of money. இந்த உலகத்தில் சமாதானத்தை
எவ்வளோ பணம் கொடுத்தாலும் இந்த உலகத்தில் நம்ம வாங்க முடியாது. we know that. we can't purchase joy, a true joy, by paying so much of money. உண்மையான சந்தோஷத்தை நிறைய பணம் கொடுத்து நம்ம வாங்க முடியுமா? நோ, வாங்க முடியாது. we know all this. இவைகளெல்லாம் நமக்கு தெரியும். we know all these things. இதுகள் எல்லாமே நமக்கு தெரியும். எவ்வளோ பணம் கொடுத்தா கூட we can't buy these things. But many of you hear God's word. உங்களில் அநேகர் அவருடைய வார்த்தையை கேட்குறீங்க. Do you have this peace and joy in your life? உங்கள் வாழ்க்கையில் உண்மையான சந்தோஷம் இருக்கா? உண்மையான சமாதானம் இருக்கா? உங்கள் குடும்பத்தில் சமாதானம் இருக்கா? Do you have peace in your home? நீங்கள் எப்போது அதை பற்றி யோசிக்கிறீங்களா? Do you at least think of it? ஏன் இவ்வளோ என் வீட்டில் குடும்பத்தில் சமாதானம் இல்லை? Why no peace in my home? ஏன் என் வீட்டில் சந்தோஷம் இல்லை? ஏன் why there is no joy in my home? இப்படித்தான் நான் வாழணுமா? Is it that it is necessary for me to live like this? ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்கன்னா உண்மையாக நீங்கள் அதில் செயல்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. There is a possibility to act when you really think. இல்லைன்னா என்னென்னா வாரம் நம்ம சத்தியத்தை கேட்போம். எவ்ரி வீக் வில் ஹியர் காட்ஸ் வேர்ட். பட் ஆனால் we will continue as ever and ever. எப்பவும் போல் இப்படியே வாழ்ந்துக்கிட்டே இருப்போம். ஒருவேளை இந்த காலையில் உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி இருக்கீங்க எனக்கு தெரியாது. I don't know how you are in your home. I don't know. உன் இருதயத்தில் நீ எப்படி இருக்க எனக்கு தெரியாது. I don't know how you are in your heart. I don't know. But there is a way of peace and joy for you. ஆனால் உண்மையான சந்தோஷம், ஒரு சமாதானங்கிறது இருக்குதுங்க. Probably you may think, நீ நினைக்கலாம் it is impossible, அது முடியாது. Probably you have been married for so many years. பல வருஷத்துக்கு முன்னால் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனால் உங்கள் குடும்பம் இப்படியே தானே இருக்குது. your family is of the same. அதை பற்றி நீங்கள் எப்போது யோசிச்சிருக்கீங்களா? have you ever thought of it? ஏன்னா நீங்கள் யோசிப்பீங்கன்னா தான் உங்களுக்கு இதில் பரிகாரம் இருக்குது. only when you think only you will have the deliverance. எவ்வளோ வருஷம் இந்த இடத்துல சத்தியத்தை கேட்குறீங்க? for so many years you come and hear God's word. why your heart is empty? ஏன் உயர்ந்து வெறுமையாக இருக்குது? Dear people, it is the devil who blinds the eyes of the people. பிசாசு மனக்கண்களை குருடாக்கி போட்டுறானுங்க. உண்மையான சிந்திக்க முடியாதபடிக்கு நம்முடைய கண்கள் குருடாய் போய்விடுகிறது. we don't think seriously. நம்ம இப்படியே வாழ்ந்து பழகிட்டோம். இதே மாதிரி we just continue to live in this. ஒவ்வொரு நாளும் இப்படியே வாழ்ந்தே பழகிட்டுருக்குறோம். we continue to live in this. ஆனால் அது இப்படியே போகாது. அதுதானே ஒரு பிரச்சனை. this will not go continuously like this. at least இந்த இடத்துல சண்டை போட்டு இருதயத்தில் வெறுமையாக கொஞ்ச நாளைக்கு நீங்கள் போயிட்டுருக்கீங்க. ஐ எம் ஆல் ரைட். கொஞ்ச நாள் இந்த இருதயத்தில் சமாதானம் இல்லாமல் வெறுமையாக சச்சரவும் குழப்பம் சந்தோஷமெல்லாம் போயிட்டுருங்க, பரவாயில்ல. ஆனால் உங்களுக்கு பின்னால் ஒரு நித்தியங்கிற ஒரு வாழ்க்கை இருக்குது. there is an eternity. there is an eternity. ஒரு நித்தியங்கிறது ஒன்று உண்டு. God prepares a soul for eternity in this world. ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் நித்தியத்துக்கு ஆயத்தப்படுத்துகிறது தான் இந்த வாழ்க்கை. God prepares a soul in this life
இந்த வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு ஆத்மாவை ஆயத்தப்படுத்துறது தான் இந்த வாழ்க்கையினுடைய குறிக்கோளைங்க. திஸ் இஸ் த ஒன்லி எய்ம். Suppose if you are not prepared to live in eternity with God, what will be the end? நீ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நீ ஆண்டவர் ஆயத்தப்படுத்தும்படியாக கொடுத்த இந்த காலத்தை ஆயத்தப்படுத்தாமல் போவேன்னா முடிவு என்ன? You will end up in hellfire. நரகத்துக்கு நீ போவேங்கிறத மறுக்க முடியாது. ஒருவேளை நீ நினைக்கலாம், இல்லை நான் நரகத்துக்கு போக மாட்டேன், நான் நல்ல கிறிஸ்தவன். ஒருவேளை you may think I am a good Christian, I won't go to hell. But dear people, when you are a person who could say that you won't go to hell, நரகத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிற ஒரு நபராக இருந்தால் இந்த உலகத்திலேயே அதை நீ காட்டுறதான ஒரு வாழ்க்கை இருக்குங்க. You will have a life in this world which portrays such life. பாருங்கள், உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு சந்தோஷம் இருக்கத்தான் செய்கிறது. True child of God has got the joy. A false person will have not the joy. ஒரு பொய்யான மனுஷனுக்கு நம்பிக்கை இருக்காது. ஆகவே ஆண்டவர் உன்னை அந்த உலகத்தில் எதுக்காக வச்சிருக்கார்? Why God has put you in this world? To prepare for eternity. நித்தியத்துக்காக உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் வச்சிருக்கிறார். பட் what do you do? ஆனால் நீ என்ன செய்கிற? நீ வாழ்க்கையில் இந்த உலகத்துக்காகவே வாழ பார்க்குற. யூ ட்ரை டு live for this world. இல்லை 3 காரியம் என்னென்னா, 3 things you want to enjoy the world. இந்த உலகத்தில் சந்தோஷமாக அனுபவிக்கணும்னு நினச்சி பார்க்குற. ஆனால் பட் யூ ஹேவ் எம்டினஸ். ஆனால் அதில் வெறுமை தான் இருக்குது. யூ ரியலி டோன்ட் என்ஜாய் திஸ் லைஃப். இந்த உலகத்தில் நீ அனுபவிக்கிறதில்லை. அடுத்தது, இந்த உலகத்தின் கவலை உன்னை பிடிச்சி ஆட்டி படைக்கிறது. The cares of the world is troubling you so much. நீ என்ன நினைக்கிறேன்னா, எப்போ பார்த்தாலும் உலக கவலை, ஆல்வேஸ் ஒரி 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 ஒரி. எப்போ பார்த்தாலும் கவலை கவலை கவலை. இதை என்ன செய்கிறது, அதை என்ன செய்கிறது, அப்படி என்ன செய்கிறது, what will I do this, what I will do that, what I will. ஒன்று செஞ்சு முடிச்சிட்டாலும் அதுக்கு பின்னால் என்னங்கிறது கவலை. Even if you finish one thing, after that worry. என்ன இவர் எப்போ பார்த்தாலும் இப்படியே பேசிகிட்டு இருக்காரு, why he is talking always these things. என்ன இது ரொம்ப முக்கியமானது, இது இல்லைன்னா அவங்க வாழ்க்கையே இல்லையே. If you don't have this, you don't have this life at all. ஆகவே என்னுடைய வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் கவலை. You don't know how to handle your worry. வாழ்க்கையில் கவலை எப்படி கையாளுறதுங்கிறது உனக்கு தெரிய மாட்டேங்குது. பிகாஸ் இந்த கவலையெல்லாம் சுமக்கிற ஒருத்தர் உனக்காக இருக்காருன்றது உனக்கு தெரிகிறதில்ல. You don't know there is a person who is willing to bear all your burdens for you. இப்போ எனக்கு கவலை இல்லையா? Do you think that I don't have worries? I do have a lot. நிறைய கவலை இருக்குது. ஆனால் என் வாழ்க்கையில் அந்த கவலை கையாளுறதுக்குரிய கிருபையை கர்த்தர் எனக்கு கொடுத்துருக்கிறார். God has given the grace to handle the worry. நான் என்ன பண்ணுறேன்? What I do? I handle all my worries to him. என்னுடைய எல்லா கவலையும் அவரிடத்தில் நான் கொடுத்துட்றேன். The smallest things troubles a lot. சின்ன ஒரு காரியம் அது பெரிய பிரச்சனை, பெரிய அளவுக்கு நம்ம பாரப்படுத்துது. So I handle everything to God from the smallest to the highest. சின்னதிலிருந்து பெரிய மட்டும் அவரிடத்தில் நான் கொடுத்துட்றேன். He does it so beautifully. அவர் அழகாக அதை செய்கிறார். So I am reliever of anxiety. ஆகவே நான் இந்த கவலைங்கிறதுலேருந்து விடுபடுறேன். உலக கவலை
நீ அதை கையாளுற வரைக்கும் அது உனக்கு இன்னும் அபூதம் மாதிரி கிளம்பிகிட்டே தான் இருக்கும். As long as you try to handle it, that will go bigger and bigger and bigger. Because you don't know this God personally. தனிப்பட்ட விதத்தில் ஆண்டவரை நீ அறியாததுனால உன் வாழ்க்கையில் இந்த கவலை அவரிடத்தில் சொல்லி நீ விடுபடக்கூடிய ஒரு காரியம் இல்லை. You don't have this experience of importing all your worries to him and being relieved. பாருங்க, இந்த வேதத்தை ஒரு சிலர் சொல்லலாம், நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், ஐ ரீட் த பைபிள், நான் வேதத்தை வாசிக்கிறேன், ஐ ப்ரே, நான் ஜாப் பண்ணுறேன். பட் ஐ டெல் யூ ஒன் திங், நான் ஒரு காரியம் சொல்கிறேன், இந்த வேதத்தை வாசிக்கிறது ஆண்டவரோட தனிப்பட்ட உறவை உனக்கு வலுப்படுத்தலன்னு வைங்க. Unless it strengthens your personal relationship with God. நீ ஜெபம் பண்ணுறேன்னு சொல்கிற, you tell that you pray, unless that builds strengthen the relationship with God, தேவனோட கூட கொண்டிருக்கிற அந்த உறவை அது வலுப்படுத்தலைன்னா இட்ஸ் அ வேஸ்ட், பிரயோஜனமே இல்லை. ஒரு நீங்கள் நிறைய பேர் சொல்லலாம், நான் பைபிள் வாசிக்கிறேங்க. Some of you may say, I read the Bible. It's good. You must. நல்லது, படிக்கணும். ஆனால் அந்த படிச்சுட்டு நீ அதை குறித்து எப்படி செயல்படுற? How do you react to that? I'm talking many practical things which God has taught me personally. ஆண்டவர் எனக்கு தனிப்பட்ட விதத்தில் கற்றுக் கொடுக்கிறது தான் உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்குறேன். இட்ஸ் ஆல் வாட் காட் ஹஸ் டாட் மீ. இது எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த பாடங்கள். ஹீ ஸ்பீக்ஸ், அவர் பேசுகிறார். இஸ் அ காட் ஹீ ஸ்பீக்ஸ் டு யூ அண்ட் மீ. என்னோடு கூட பேசுகிற தேவன். அப்போ நான் என்ன பண்ணுறேன்? வாட் இஸ் ரீடிங் த பைபிள்? வேதத்தை வாசிக்கிறதுனா என்ன? காட் ஸ்பீக்கிங் டு யூ. தேவன் உன்னோடு கூட பேசுகிறார். இட் இஸ் காட்ஸ் வேர்ட், அது தேவனுடைய வார்த்தை. இட் இஸ் காட் ஸ்பீக்கிங் டு யூ. தேவன் உன்னோடு கூட அவர் பேசுகிறார். அப்போ நீ அவர் உன்னோட பேசுகிறார்னா how do you respond? அதுக்கு எப்படி நீ பதிலளிக்கிற? சப்போஸ் somebody is talking to you, யாராவது ஒருவனோடு கூட பேசுகிறார், you respond, நீ பதில் சொல்கிற. You speak to him, அவரிடத்தில் பேசுகிற. So when I read the Bible, வேதத்தை நான் வாசிக்கும் பொழுது I speak to him, அவரிடத்தில் பேசுகிறேன். உதாரணமாக இப்போ பைபிள் வசனம் வாசித்தோம், Philippians 2nd chapter, பிலிப்பியர் 2வது அதிகாரம். We saw that he emptied himself. 7வது வசனத்தில் தம்மை தாமே வெறுமையாக்கினார். I asked him, Lord, what is it that you emptied yourself? ஆண்டவரே, உம்மைத்தாமே நீ வெறுமையாக்கினேர்னே சொல்கிறீரே, அப்படின்னா என்ன? வாட் இஸ் இட்? உடைய அர்த்தம் என்ன? இட்ஸ் எ க்ளோரியஸ் ட்ரூத். இது மகிமைகரமான ஒரு சத்தியம். ஸோ காட் ஸ்பீக்ஸ் டு யூ த்ரூ ஹிஸ் வேர்ட். அவருடைய வார்த்தையின் மூலம் பேசுகிறாரு. அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாய், ஆண்டவரே அடிமையாக நீ மாறினீரே, எனக்காக நீ இப்படியாக நீங்கள் மாறினீங்களே. யூ ரெஸ்பாண்டட் லைக் திஸ். ஸோ ஐ ப்ரே டு ஹிம். ஜாம் பண்ணும்போது கூட நான் அவரிடத்தில் நான் பேசும் பொழுது ஐ ஸ்பீக் டு ஹிம். ஐ நோ தட் ஹீ இஸ் அலைவ். அவர் உயிரோடு இருக்காருன்னு எனக்கு தெரியும். அவரிடத்தில் நான் சொல்லி இருக்கிறேன். ஐ ஹேண்டட் ஓவர் திஸ் மேட்டர் டு ஹிம். ஐ நோ தட் ஹீ வில் அக்காம்ப்ளிஷ் இட். அதை அவர் செய்வார்னு எனக்கு தெரியும். ஜாம் பண்ண உடனே எனக்கு நடக்கலைன்னா, when things are not happening to him, I say to God, under the Lord, help me to wait for thy time. உம்முடைய காலத்துக்காக நான் காத்திருக்க எனக்கு உதவி செய்யும். ஆகவே ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்கிறதும் ஜெபம் பண்ணுறதும், நான் ஒரு நபரோடு கூட இடைப்படுகிறேன். ஐ இன்டராக்ட் வித் எ பர்சன். ஒரு நபரோடு நான் செயல்படுகிறேன்.
ஐ டூ வித் எ பர்சன். ஆனால் ஒருவேளை நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, நிறைய ஆஃப் யூ, நாட் ஓன்லி யுவர் செல்ஃப், இவங்க மாத்திரமில்ல, நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, பைபிள் வாசிக்கிறாங்க, 1 மணி நேரம் வாசிப்பாங்க கூட. தே வில் ரீட் த பைபிள். மூடி வச்சுட்டு 1 மணி நேரம் வாசிட்டேன், ஐ ரெட் த பைபிள் 1 hour. பட் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் இட் ரீடிங் த பைபிள் ஃபார் 1 hour? 1 மணி நேரம் பைபிள் வாசி என்ன பிரயோஜனம்? நோ யூஸ். யூ டிடன்ட் டாக் டு காட். தேவனிடத்தில் நீ பேசலை. ஹீ டிடன்ட் டாக் டு யூ. அவரிடத்தில் பேசலை. ஏன்னா நீ கடனுக்காக வாசிச்சிருக்கிற. யூ ரெட் இட் சிம்பிளி. அல்லது நான் நிறைய பைபிள் வாசிச்சிருக்கேன்னு மற்றவங்கள்ட்ட சொல்கிறதுக்காக நீ ஒரு வேளை வாசிக்கலாம். யூ மே ரீட் டு சே ஐ ரீட் பைபிள் so much. Ultimately, what is the personal benefit that you derive? தனிப்பட்ட விதத்தில் நீ அதன் மூலமாக என்ன பிரயோஜனப்பட்டிருக்கிற? Even sometimes, even pastors meeting, some pastors used to say, you must read Bible 2 hours, 3 hours. You are a pastor. சில பாஸ்டர்ஸ் மீட்டிங்கில் இங்கே கூட சொல்லியிருக்கிறதா கேட்டிருக்கேன். நீங்கள் 2 மணி நேரம் 3 மணி நேரம் பைபிள் வாசிக்கணும், நீங்கள் போதகர். But what is the use unless you hear God speaking to you? அவர் பேசுகிறத நீ கேட்காம நீ படித்து என்ன பிரயோஜனம்? பிரயோஜனம் இல்லையே. அவர்கிட்ட ஜெபம் பண்ணுற, நீ உன் பாரத்தையெல்லாம் சொல்லிட்ட, யூ டெல் ஆல் யுவர் பர்டன்ஸ், ஆனால் மறுபடியும் அதே மாதிரி தானே இருக்கிறையே. ஐ ஹவ் சீன் பீப்புள், நான் பார்த்துருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க, வந்த பின்னால் அதே மாதிரி தான் கோபம் வருவாங்க. தே வில் கெட் ஆங்க்ரி, அதே மாதிரி இரிட்டேட் ஆவாங்க, எரிச்சல் அடைவாங்க. வாட் இஸ் த யூஸ் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ்? இல்லை என்ன பிரயோஜனம்? டியர் பீப்புள், ஹீ இஸ் அ பர்சன். அவர் ஒரு நபர். இட்ஸ் நாட் எ ரிலிஜன். கிறிஸ்தவங்கிறது ஒரு மதம் இல்லை. இஸ் அ பர்சன், ஒரு நபர். இது அவருக்கும் உனக்கும் உள்ள தொடர்பு, த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் யூ அண்ட் காட். அதனால் எவ்வளோ பாரமாக இருந்தாலும் சரி, நான் என்ன பண்ணுறேன், அவரிடத்துல தான் போகிறேன். ஐ கோ டு ஹிம். ஹி ஒண்டர்ஃபுல்லி டீல்ஸ். அழகாக செய்கிறாரு. ஐ கேன் டெல் யூ so many things how God deals with me. தேவனிடத்தில் எப்படி இடைப்படுகிறார். how he teaches things to me. அவர் எனக்கு எப்படி போதிக்கிறாரு. இட் இஸ் நாட் டு போஸ்ட். பெருமைப்பட ஒன்றுமில்லை. ஏன்னா தாழ்மையை பற்றி தான் அவரிடத்தில் என்ன பேசுகிறார். he talks about humility. அவர் எப்படி இந்த உலகத்தில் வாழ்ந்தார், how he lived. அவரை போல நான் வாழணுங்கிறது தான் பைபிளுடைய போதனை. I should live like him. இப்போ 2வது காரியம், கவலை கவலை கவலை. உன் கவலைக்கு தீர்வே இருக்காது. யூ டோன்ட் திங்க் தட் யூ வில் ஹாவ் எனி சார்ட் ஆஃப் சொல்யூஷன் ஃபார் ஆல் யுவர் வரிஸ். அடுத்தது சிற்றின்பம். யூ வாண்ட் டு என்ஜாய் திஸ் அண்ட் தட் அண்ட் திஸ் வேர்ல்ட். இந்த உலகத்தில் அது இது அனுபவிக்க பார்க்குறேன். சம் ஆஃப் யூ ஆர் லைக் டு ஹாவ் சம் சார்ட் ஆஃப் சின்ன சின்ன சிற்றின்பம்ங்கிறது சீக்கிரம் போயிடும். இட் வில் ஜஸ்ட் பாஸ் அவே. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சினிமா இஸ் லைக்வைஸ். சினிமா ஒன்று அப்படி, சீரியல் அது ஒன்று அப்படி. இங்கே சீரியல் பார்க்குறவங்க யாராவது இருக்கீங்களா எனக்கு தெரியாது, ஐ டோன்ட் நோ. சீரியலில் நீ பார்த்தீங்கன்னா பிசாசும் இருதயத்தில் எப்போவுமே குடியாகவே இருப்பான். டெவில் வில் ஆல்வேஸ் டுவெல் இன் யுவர் ஹார்ட். ஏன் அதில் விடுதலை பெற முடியலன்னா, உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டுடைய அன்பு, ஆண்டுடைய கிருபை பற்றி ருசிக்கிற ஒரு இதில் யூ டோன்ட் ஹவ் தட் ரியல் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஜாய் அண்ட் பீஸ். சிற்றின்பத்தை நீ நாடுற. சில சினிமா பார்க்குறது, சினிமா பாட்டு அது கேட்குறதுக்கு ரொம்ப இனிமையாக இருக்குது. ஏன் உனக்குள்ளே ஏன் அந்த இது இருக்குன்னா, நீ ஆண்டுடைய காரியம், ஆண்டுடைய பிள்ளை இல்லை. தட்ஸ் யூ ஆர் நாட் எ சைல்ட் ஆஃப் காட், யூ ஆர் அ சைல்ட் ஆஃப் த டெவில். பிசாசனுடைய பிள்ளை. இந்த உலகத்தில் 2 தாங்க. ஒன்லி யூ வில் பி எ சைல்ட் ஆஃப் காட் ஆர் எ சைல்ட் ஆஃப் த டெவில். பிசாசு பிள்ளையாக இருப்ப அல்லது ஆண்டுடைய பிள்ளையாக இருப்ப. சர்ச்சுக்கு போகிறதுனால நீ ஆண்டுடைய பிள்ளையாக முடியாது. யூ கான் சே தட் யூ ஆர் எ சைல்ட் ஆஃப் த காட் பிகாஸ் யூ கோ டு த சர்ச். வேதத்தை வாசிக்கிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால அவனுடைய பிள்ளையாக இருக்க முடியாது. யூ கான் பி எ சைல்ட் ஆஃப் காட் பிகாஸ் யூ ரீட் த பைபிள்
or pray. நீ சினிமா பாட்டெல்லாம் கேட்டுட்ருக்க. யூ ஹியர் காட் சினி சாங்ஸ். ஏன் ரகசியமாக நீ கேட்குற? உனக்கே தெரியுது ஏன் ரகசியமாக கேட்குறேன்னா அது உனக்கு தெரியுது. உங்கள் வீட்டில், உங்கள் கிறிஸ்தவ வீட்டில் பெரிய சினிமா பாட்டை லவுடாக வச்சு கேட்டுட்ருப்பீங்களா? will you hear சினி சாங்ஸ் லவுட்லி? இயர்ஃபோனை வச்சு நீ கேட்குற. யூ ஹியர் த்ரூ இயர்ஃபோன் சினி சாங்ஸ், சினிமா பாட்டு கேட்குற. அப்போ உன்னை பிசாசு ஆதிக்கம் பண்ணுவான். the devil will have a rule over you. where is the chance of God's deliverance? அவனுடைய விடுதலை எங்கேங்கிறது என்ன இருக்குது? ஆண்டவர் இந்த உலகத்தில் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக கொடுத்துருக்கிற காலத்தை, God has given you the time to prepare your soul. You waste it. நீ அதை வீணாக்கிட்டுருக்கிற. Sometimes I used to think, even when I see something, I spend 1 hour, 1 மணி நேரம் இதை பார்த்துட்டு நான் கழிச்சிட்டா கூட, probably it may be not be harmful. அது ஒருவேளை அது தீமைக்குரியதாக இல்லாமல் கூட இருக்கலாம். ஆனால் I used to feel guilty. நான் குற்றம், ஐயோ 1 மணி நேரம் போயிடுச்சே, ஐயோ I lost 1 hour. We don't know the value of time. காலத்தின் நேரத்தை தெரிகிறதில்ல. Instead of preparing your soul for eternity, உன்னுடைய ஆத்துமாவை இந்த உலகத்தில் ஆயத்தப்படுத்துறதுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை நீ சிற்றின்பத்தினால செலவிடுகிறாய். You spend in all the worldly pleasures, worries. அடுத்தது என்னன்னா riches, இந்த உலகத்தின் ஐஸ்வர்யம். பிச்சைக்காரனுக்கு கூட அந்த நிறைய பணம் சேர்த்துன்னு ஆசை இருக்கத்தான் செய்யுது. ஈவன் the beggars, they got the mind and mentality to gather more money. Dear people, God has given that. Money is needed. பணம் தேவைதான். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் அதுவே குறிக்கோள் இல்லை. யூ ஆர் நாட் ப்ரிப்பேர்ட் ஃபார் தட். இதுக்காக நீ ஆயத்தப்படுத்தப்படலை. இந்த உலகத்தில் உன்னை ஆயத்தப்படுத்தும்படியாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். God is doing so many things. when you face problems, பிரச்சனையை நீ சந்திக்கும் பொழுது, நான் எப்படி பிரச்சனையை நான் பார்க்குறேன்? how do I see the problems? I take it for my spiritual benefit. என்னுடைய ஆவிக்குரிய நன்மைக்காக நான் பார்க்குறேன். எனக்கு கேட்டால் it shapes me. என்னை அது உருவாக்குறது. it teaches me patience. பொறுமையை உருவாக்குறது. it teaches God's faithfulness in delivering from that problem. அந்த பிரச்சனையிலிருந்து ஆண்டவனை விடுதலை ஆக்கும் பொழுது ஆண்டவர் எப்படி உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. Dear people, when you are a child of God, ஒரு தேவனுடைய பிள்ளையாக இருந்தால் இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனை கூட உனக்கு ஒரு ஆசீர்வாதமாக தான் இருக்குங்க. every problem will be a blessing. every problem will be a blessing. நீ பிரச்சனையை பார்க்க மாட்டேன். You won't see the problem as a problem. It's a problem to prove God's faithfulness. அவருடைய உண்மைத்தன்மை நிரூபிக்கும்படியாக நீ அதை பார்ப்ப. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகம் இருக்கும். பைபிள் சொல்லுது. பைபிள் says many are the afflictions, but இவைகள் எல்லாவற்றும் ஆண்டவர் விடுதலை ஆக்குறார். God delivers him. ஸோ எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதமான வழி ஆண்டவர் காட்டுறார். What a wonderful way God shows. ஆனால் உனக்குள்ளே என்ன இருக்கிறது போதாது, எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் ஐ வாண்ட் மோர். நீ எல்லாம் சேர்த்து கடைசியில் உன்னுடைய ஆத்மாவையும் இழந்து போய் யூ லாஸ்ட் யுவர் சோல். நீ நித்தியத்தில் போய் நரகத்தில் போகும் பொழுது when you go to eternity, உன்னை நீயே மன்னிச்சிக்க முடியாது. தான் பெரிய ப்ராப்ளம். the biggest problem, the torment of your soul. உன்னுடைய ஆத்மாவுடைய அந்த உளைச்சல் என்னன்னா, ஐயோ ஆண்டவர் எனக்கு எவ்வளோ காலத்தை கொடுத்தார். God gave me so much of time. Every week, ஒவ்வொரு வாரம் the preacher cried. பிரசங்கி கதறினார். வருத்தப்பட்டு பாரஞ்சு மனிடத்தில் வாருங்கள், come unto me all ye heavy laden. ஆனால் நான் அதை விட்டுட்டேனே. I lost the chance. Eternityங்கிறது என்னென்னா, நித்தியங்கிறது என்னென்னா,
you will end up in complete hopelessness. முழுக்க முழுக்க நம்பிக்கை என்ற ஒரு சின்ன துரும்பு கூட அங்கே இருக்காதுங்க. இந்த உலகத்துலேயாவது ஒரு நம்பிக்கையே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ தட்ஸ் வை வி கண்டினியூ டு லிவ். அதனால இந்த உலகத்தில் நம்ம வாழறோம். அட்லீஸ்ட் இந்த பிரச்சனை தீர்ந்த எப்படியாவது இல்லை தீருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. that problem will be solved. But in eternity, no, not even a single atom of hope is there. ஒரு சின்ன அணுவு கூட நம்பிக்கைங்கிற, you will be completely hopeless person, நம்பிக்கையற்ற நபர். ஏன்னா ஜீசஸ் only talk more about hell. இயேசு கிறிஸ்து தான் நரகத்தை பற்றி அதிகமாக பேசியிருக்கார். he talked more about hell than heaven. பரலோகத்தை விட நரகத்தை குறித்து அதிகமாக பேசியிருக்கார். why? to warn people, ஜனங்களை எச்சரிக்கும்படி. இந்த 3 காரியங்களுடைய வாழ்க்கையில் என்னென்னா, சிற்றின்பத்தை நான் அனுபவிக்கணும். ஐ வாண்ட் டு என்ஜாய் திஸ் வேர்ல்ட்லி ப்ளஷர்ஸ். worries of the world, உலகத்தில் கவலை கவலை கவலை, இருக்கிறதுல திருப்தி இல்லாத ஒரு நிலை, ஒரு godliness with contentment. Dear people, God has given me a blessing of contentment in my life. என்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான ஒரு இருதயத்தை கொடுத்துருக்காருங்க. இப்போ நீங்கள் நினைக்கலாம் எதோ நிறைய இவருக்கு இருக்குது போல். ஐ டோன்ட் ஹேவ், எனக்கு எதுவுமே கிடையாது. பட் ஐ ஹாவ் கண்டென்ட்மெண்ட் இன் மை லைஃப். என் வாழ்க்கையில் திருப்தி இருக்குதுங்க. ஏன் திருப்தி இருக்குன்னா, எனக்கு இனி வருகிற பிரச்சனையை என்னை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நான் அறிஞ்சிருக்கிற ஒரு தேவன் இருக்கார். ஐ நோ எ காட் who could handle my problems. நான் நான் சொல்லியிருக்கேன், இங்கிலாந்து போனப்போ ஃபர்ஸ்ட் டைம் when we went to England, அது என்னன்னு தெரியல, எனக்கு தெரியல. அந்த நாட்டிலெல்லாம் ஏர்போர்ட்டில் இருந்து வெளியே வரும் பொழுது they will check up. அவங்க செக் பண்ணி தான் விடுவாங்க. டிபி அது இது மாதிரி இருக்கான்றதெல்லாம் செக் பண்ணுவாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. அப்போ ஒரு டாக்டர் ஸ்டில் ஐ குட் ரிமெம்பர் ஹெப்டிக் ஒரு நல்ல பெரிய ஒருவார். he really literally wept with me. ஏன் அப்படி என்கிட்ட வந்து அழுதாருன்னு எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், எனக்கு கண்டென்ட்மெண்ட் இல்லை, எனக்காக ஜெபம் பண்ணுங்க, ப்ரே ஃபார் மீ. அது எப்படி நான் ஒரு ஆண்டுடைய பிள்ளைன்னு தெரிஞ்சான்னு எனக்கு தெரியாது. he said, pray for me, I don't have contentment in my life. I think he's a Catholic Christian நினைக்கிறேன். Dear people, உங்கள் வாழ்க்கையில் ஒரு திருப்தி இல்லாதையே நீங்கள் வாழ்ந்துட்டுருக்கீங்க. you live a life without contentment. ஏன் தெரியுங்களா? இந்த நபரோடு உங்களுக்கு தொடர்பு இல்லை. you don't have a living relationship with God. இந்த ஜீவனுள்ள தேவனோடு தொடர்பு உனக்கு இல்லை. அதுதான் பிரச்சனையே. கிறிஸ்தவம் இதுவல்ல. இது இட்ஸ் நாட் எ கிறிஸ்டியானிட்டி. யூ வில் ஹாவ் எ லிவிங் ரிலேஷன்ஷிப் வித் காட். தேவனிடத்தில் உண்மையான தொடர்பு. இது நீ ரொம்ப நல்லவனாக இருக்கிறதுனால இல்லை. இட் இஸ் நாட் பிகாஸ் யூ ஆர் குட், பிகாஸ் யூ ஆர் பேட். நீ மோசமாக இருக்கிறதுனால உன்னை நல்லா ஆக்கிற ஒரு தெய்வம் இருக்கார். அவர் தான் இஸ் எ காட் ஹூ மேக்ஸ் யூ குட். அவர் என்ன பண்ணார்னா, தம்மைத்தாமே அவர் வெறுமையாக்கிட்டார். அப்படின்னா என்ன இது? அவர் என்ன வெறுமையாக்கினார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் 3 காரியங்களை வெறுமையாக்கினார். என்னன்னா, முதலாவது அவர் தேவன், காட். he created everything, எல்லாத்தையும் உண்டாக்கினார். he is everywhere, எல்லா இடத்துல இருக்கிறவர். ஆனால் அவர் தன்னை ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே கொண்டு வந்தார். he voluntarily accepted the limitations of being a human being. ஒரு மனுஷனாக இருக்கிறதுக்கு அவர் தன்னை அப்படியே சுருக்கி கொள்ள வேண்டியதாயிடுச்சுங்க. he has to compress the whole thing of it, godliness, to take. அவர் முழுக்க ஒரு லிமிட்டேஷனுக்குள்ளே உட்படுத்தினார், உங்களை போல என்ன போல மாறுறதுக்காக. ஏன்னா அதர்வைஸ் we can't die for the human being. மனுஷனுக்காக அவர்கள்லாம் மறிக்க முடியாது. ஸோ he left off all glory, எல்லா மகிமையை விட்டுட்டு அவர் மனுஷனாக தன்னை he made himself for a limitation, தன்னை உட்படுத்தி. நம்ம என்ன பண்ணுறோம்? நம்ம சொன்னோம் இல்லைங்களா, இல்லாத ஒன்றை நான் காட்டுறதுக்கு பாருங்கள், நான்
இவ்வளோ படிச்சிருக்கேன், ஐ ஹவ் ஸ்டடிட் ஸோ மச், ஐ ஹவ் மணி, பணம். மக்கள் என்ன பண்ணுறாங்க? தே வாண்ட் டு ஷோ ஆஃப், தங்களை உயர்வாக மற்றவங்க நினைக்கணும். ஆனால் தேவன் என்ன பண்ணார்? ஹே கம்ப்ரஸ்ட், ஹே வாலண்ட்ரிலி அக்செப்டட். அவர் தானாக முன் வந்து he became a human being. all limitations, அது உங்களுக்கு என்னால் விளங்கவே முடியாது. எப்படி ஒரு தேவன் ஒரு சாதாரணமான மனுஷனாக அத்தனை மாற்றிக்கொண்டாருங்கிறது விளங்கவே முடியாது. எல்லாத்தையும் விட்டார், தம்மை தாமே வெறுமையாக்கினார். he emptied all glory. ரெண்டாவது என்னன்னா, his glory was hidden from the people. அவரை மக்கள் பார்த்த பொழுது அவருடைய மகிமையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டார். they thought that he is an ordinary man, ஒரு சாதாரணமான மனுஷன்னு அவங்க நினைச்சாங்க. ஏன்னு கேட்டால் தன்னுடைய எல்லா மகிமையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டார். he concealed all glory. அவருடைய மகிமை எவ்வளோ பெரியது! சீனாய் மலையில் ஜனங்கள் பார்த்து, ஐயோ ஆண்டவர் எங்களோட பேச வேண்டாம் கதறினார். the people cried, oh we will die. அவர் மகிமையை பார்த்தா யாருமே பிழைத்திருக்க முடியாது. nobody can live seeing his glory. ஆகவே அவர் தன்னுடைய மகிமை எல்லாத்தையுமே அப்படியே அவர் மறைச்சிட்டாருங்க. இப்போ இன்னொன்று என்னென்னா, அவருடைய குணாதிசயங்களில் சிலதெல்லாம் அப்படியே அவர் உபயோகப்படுத்தவே இல்லை. he didn't use most of his attributes. அநேக காரியங்களை அவர் உபயோகப்படுத்தலைங்க. அவருடைய தன்மைகளை பார்க்கும் பொழுது அவர் ஆல் நோயிங், எல்லாம் அறிஞ்சிருக்கிற தேவன், ஆல் பவர்ஃபுல், வல்லமையுள்ள தேவன், ஆம்னிசென்ஸ், எவ்ரிவேர் பிரசன்ட், எங்கேயும் இருக்கிறவர், அவர் எங்கேயும் வியாபித்து இருக்கிறவர், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர், எல்லாரும் தெரியும். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருந்த பொழுது அவங்க சொன்னாங்க, when he was hanging on the cross, நீ தேவகுமார் நான் இறங்கி வா, if you are a son of God, come down. yes, he was all powerful, வல்லமையுள்ள. ஒரு சில நேரத்தில் அவங்களெல்லாம் பொசுக்கி இருக்க முடியும். he could crush all the people. அவர் செய்யலைங்க. You see the humility of Jesus Christ. இயேசுவின் தாழ்மையை பாருங்க. அதனால உங்கள் வாழ்க்கையில் இயேசுவை அறிஞ்சிருக்கிறியா நீ? அதுதான் என்னுடைய பிரச்சனையே. சர்ஷிப்புங்கிறது என்னென்னா, வாட் இஸ் சால்வேஷன்? டு நோ காட் பர்சனலி, டு நோ ஜீசஸ் பர்சனலி. இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் அறிஞ்சிருக்கிற வாழ்க்கை, அதுதாங்க ரட்சிப்பு. வாழ்க்கையில் அவரே தெரியுமா உனக்கு? டு யூ நோ ஹிம்? ஏன் நீ நிறைய ஜெபம் பண்ணுறேன் ஆனால் ஒன்றுமே எனக்கு பிரயோஜனமே இல்லை, ஐ ப்ரே பட் ஒன்றும் ஒர்க் அவுட் ஆகலை, நத்திங் இஸ் ஒர்க்கிங் ஆன். ஏன்னு கேட்டால் அவரை உனக்கு தெரியல, அவரை உனக்கு தெரியல. யூ டோன்ட் நோ ஹிம். தட்ஸ் த ப்ராப்ளம். யூ நோ த பைபிள், வேதம் தெரியும், யூ நோ ரிலிஜன், மதம் தெரியும், பட் யூ டோன்ட் காட். உனக்கு ஆண்டவரை தெரியல, உனக்கு இயேசுவை தெரியல. அவர் எங்கே இருக்காரு? Where is he? He is with me. அவர் என்னோடு கூட இருக்கிறார். When my spirit is quickened, என்னுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்படும் பொழுது, there comes a living relationship, ஜீவனுள்ள தொடர்பு. அதான் ஆண்டவர் இயேசு சொன்னார், ஒருவன் மறுபடியும் பிறவாவிட்டால், unless he is born again, மறுபடியும் பிறக்கலைன்னா உண்மையாலே உன் வாழ்க்கையை நீ யோசனை பண்ணிப்பார். ஒருவேளை நீ நினைக்கலாம், நான் உண்மையாக சொல்கிறேன், நீ ஆண்டவரை உனக்கு இந்த மாதிரி கேட்குறதெல்லாம் ஒன்றா நீ சிந்திக்காமல் போயிடுறது தான் பெரிய பிரச்சனை. யூ டோன்ட் திங்க் ஆஃப் இட். நீ யோசனை அப்போ என் வாழ்க்கையில் ஏன் இந்த பிரச்சனை, ஏன் ஒய் திஸ் ஆர் ப்ராப்ளம், ஒய் ஐ எம் லிவிங் லைக் திஸ், ஏன் எப்படி நான் வாழ்கிறேன்? ஏன்னா இயேசுவை நான் அறியலைன்னு சொல்கிறாங்களே. இட் இஸ் செட் தட் ஐ டோன்ட் நோ ஜீசஸ். இயேசுவை நாம் அறிஞ்சிருக்கிறேன்னா, டு ஐ நோ இட் பர்சனலி? நீ அறியாதனால தான் உன் பாரத்தையெல்லாம் அவன் மேலே வைக்க தெரியல உனக்கு. பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹவு டு கேஸ்ட் ஆல் யுவர் கேர் அப்பான் ஹிம். அவர் அறியாதனால உன்னை வழிநடத்துகிற ஒரு ஆண்டவர் இருக்காருன்னு உனக்கு தெரியல. யூ டோன்ட் நோ தட் தேர் இஸ் அ காட் ஹூ கைட்ஸ் யூ. அது அறியாதனால உன் வாழ்க்கையில் அவர் உனக்காக யாவற்றையும் செய்கிற ஒரு கடவுள்னு உனக்கு தெரியல.
யூ டோன்ட் நோ ஹூ ஒர்க்ஸ் அவுட் ஆல் திங்ஸ் ஃபார் மீ. சங்கீதக்காரன் சொல், எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கிற தேவனாகிய கர்த்தர். அதனால கிறிஸ்தவ வாழ்க்கையில் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் லைஃப் இன் திஸ் வேர்ல்ட், மிக அழகான ஒரு வாழ்க்கை இதுங்க. த மோஸ்ட் ஒண்டர்ஃபுல் லைஃப், ஆச்சரியமான ஒரு வாழ்க்கை. இட்ஸ் அ க்ளோரியஸ் லைஃப், மகிமையான வாழ்க்கை. ஆனால் மனுஷனை பார்க்கும் பொழுது பரிதாபமாக இருக்கு. இட்ஸ் வெரி பேத்தட்டிக். ஆகவே இந்த உலகத்தில் அவர் பார்க்கும் பொழுது அவர் எப்படி வெறுமையாக்கினார்னா, ஒரு மனுஷனைப் போல அவரை தன்னை உட்படுத்தி கொண்டார். அந்த மகிமையெல்லாம் he completely confined himself as a human being. மகிமையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டாரு. அவர் நிறைய அவருடைய தன்மைகள் எல்லாத்தையும் அவர் உபயோகப்படுத்தலை. அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன், எப்படி அவர் உபயோகப்படுத்தலைங்கிறத. ஆகவே முதலாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு மனுஷனாக அந்த ஒரு லிமிட்டேஷன்ஸ்குள்ளே உட்படுத்திட்டார், ஒரு எல்லைக்கு உட்படுத்தி கொண்டார். என்ன ஒரு தேவன்! உண்மையிலே நீங்கள் எந்த மதத்திலும் கூட இந்த மாதிரி ஒரு ஆண்டவரை தெரிஞ்சிருக்க முடியும். இன் ஆல் ரிலிஜன்ஸ், மதங்கள் இருக்குது, பட் ரிலிஜன் இஸ் டிஃப்ரெண்ட். மதங்கிறது வேறு, கிறிஸ்தவ மதம் வேறு, கிறிஸ்து வேறு. நிறைய கிறிஸ்டியன்ஸ் தே ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவத்தை பின்பற்றுகிறார்கள். பட் தே டோன்ட் நோ காட், தே டோன்ட் நோ கிரைஸ்ட். கிறிஸ்து அவர்களுக்கு தெரியாது. ஜான்ஸ் காஸ்பல் 1:1, யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? யோவான் எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 1வது வசனத்தில் அவரை பற்றி என்ன சொல்லப்படுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. In the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே, in the beginning, வார்த்தை இருந்தது, தேவனிடத்தில் அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அந்த வார்த்தை தான் என்னாச்சு? You see 14th verse, John 1:14, யோவான் 1:14 என்ன சொல்லப்படுகிறது? அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம், அது பிதாவுக்கு ஒரே பேரானுடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. And the word became flesh and dwelt among us, and we saw his glory, and glory as the only begotten from the Father, full of grace and truth. இந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராகி, with all his fullness. நீ இயேசுவினிடத்தில் வரும்போது உனக்கு நிறைய திரளாக இருக்கு. You have plenty of them freely given to you. இலவசமாய் உனக்கு கொடுக்கப்படுகிறது. என்ன? 2, கிரேஸ், கிருபை. கிருபை என்ன? தகுதியில்லாத ஒருவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. தகுதியே இல்லை, ஆனால் அவனுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. ஆமாம் இல்லை, நான் என்னெல்லாம் நினைக்கும் பொழுது என் வாழ்க்கையில் ஆண்டவரை அறிந்து கொள்ளக்கூடிய சாத்தியக்கூறு இல்லை. I didn't have any chance to know God. In all ways, in all sides, absolutely zero. எல்லா பக்கத்தில் பார்த்தா ஜீரோ தான். ஆனால் என்ன ஆண்டவர் எடுத்து இந்த கிருபையை வெளிப்படுத்தி அவர் செயல்படுகிறார்னா, அது அவருடைய ஆச்சரியமான காரியம்தான். ஆனால் it is amazing that God has chosen me. என்னுடைய வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா, ஐ எம் நாட் எ ஹைலி டேலண்டட் மேன், ரொம்ப திறமையானவன் அல்ல. ஐ எம் நாட் கம்மிங் ஃப்ரம் எ ரிச் ஃபேமிலி அல்லது வெரி வெல் ஸ்டேட்டஸ் ஃபேமிலி, ஒரு உயர்ந்த அந்தஸ்தில் இருக்கிற குடும்பம். ஐ சே இல்லை, எவ்ரி திங்
பட் காட் பிளெஸஸ் ஹிஸ் வேர்ட் டு மை சோல். என்னுடைய ஆத்மாவுக்கு தேவன் ஆசீர்வதிக்கிறார். So many people are being blessed around the world by hearing these messages. இந்த செய்திகளை கேட்டு உலகத்தின் பல மக்கள் ஆசீர்வதிக்கப்படுகிறார்கள். So many people are being blessed by this word. எவ்வளோ பேர் இந்த சத்தியத்தை போடுற ஒவ்வொன்றையும் அவ்வளோ தாகத்தோடு படிக்கிறவங்க இருக்காங்க. So many people who are eagerly, நம்ம வாட்ஸ்அப்லேயும் மற்ற போடுறது அவ்வளோ தாகத்தோடு வடிக்கிறவர்கள் இருக்கிறார்கள். அது எப்படி ஆச்சு? how is it? Is it because of my intelligence? இது என்னுடைய திறமையினாலையா? இல்லைங்க. ஆண்டவர் உண்மையுள்ளவர். அதான் சொல்லுவேன் நான். God is faithful. ஆண்டவர் சொன்னார், நீ கைவிடப்பட்டதும், நான் ஒரு காலத்தில் ஒன்றுமே இல்லாத நிலையில், சோர்ந்து போன நிலையில், when I was completely down without anything, எதுவுமே இல்லாப்போ ஆண்டவர் சொன்னார், நீ கைவிடப்பட்டதும் நெகிழப்பட்டதும் ஒருவரும் கடந்து நடவாதுமாயிருந்தான். You are a forsaken, let out. ஆனால் ஆண்டவர் சொன்னார், I will make you an eternal excellency, a joy of many generations. நான் உன்னை நித்திய மாட்சிமையாக, தலைமுறை தலைமுறையாக இருக்கும் மகிழ்ச்சியாக வைப்பேன். இன்னைக்கு நான் அதை பார்க்குறேன். I see how God fulfills. எத்தனையோ வருஷம் ஆச்சு. Probably it was in 74 or 5. 1974 இருக்கலாம், அல்லது 5 இருக்கலாம், ஞாபகம் இல்லை. எத்தனையோ வருஷம் ஆச்சு பாருங்களேன். ஏறக்குறைய ஆல்மோஸ்ட் 40-45 years. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நித்திய மாட்சி, நித்தியத்துக்குரிய ஒரு மாட்சிமையாக, தலைமுறை தலைமுறையாக இருக்க மகிழ்ச்சியாக வைப்பேன்னு சொன்னது இன்றைக்கி எவ்வளோ உண்மையாக இருக்குது இல்லைங்களா? How true it is. Nothing to boast. இதை மேன்மை பாராட்ட ஒன்றும் இல்லை. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ உண்மையுள்ளவருங்கிறத நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். I want to show, oh, God is faithful. 45 வருஷம் ஆச்சா, ஆனால் இன்றைக்கி அதை செய்கிறார். God is doing this. எப்படி அது? How is it? Is it because of my intelligence? என்னுடைய திறமையினால இல்லை. Absolutely I am zero. ஏன்னா சைபர், நான் எவ்வளோ தாழ்மை என்னை கற்றுக்கொள்ளணுன்னு தான் நான் விரும்புகிறேன். I have nothing to boast. நான் பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லை. தாழ்மை தான் எனக்கு தேவை. ஏன்னா என்னுடைய ஆண்டவர், என்னுடைய ரட்சகர் இப்படி வாழ்ந்தார்னு அவரை போல் நான் வாழ விரும்புகிறேன். I want to live like him. I don't have nothing to boast in this world. இந்த உலகத்தில் மேன்மை பாராட்ட எனக்கு எதுவும் இல்லை. I am not happy that others should think more about me. என்னை பற்றி பெருசாக மற்றவங்க நினைக்கணுங்கிறதெல்லாம் எனக்கு இல்லைங்க. I don't have that. எனக்கு தெரியும், எனக்கு விருப்பம் இல்லை. I don't have interest in that. எனக்கு ஆர்வம் இல்லை. I want to be like Jesus. இயேசுவை போல நான் வாழ விரும்புகிறேன். Because he is so faithful. ஒரு உண்மையுள்ளவராக இருக்கிறார். I want to be pleasing to him. அவருக்கு நான் உண்மையுள்ளவராக இருக்கணும், அவ்வளோதான் விரும்புகிறேன். எனக்கு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லை. ஏன்னா எனக்கு கவலைங்கிறது கையாள எனக்கு கற்றுக் கொடுத்துக்க. God has taught me how to handle. I don't worry about my children. என் பிள்ளைகளை பற்றி நான் கவலைப்படுறதில்லை. பிகாஸ் I know how to handle it. ஏன்னா அதை எப்படி கையாளுறதுங்கிறது ஆண்டவர் அறிஞ்சிருக்கார். You know that. அவர் அறிஞ்சிருக்காருங்க. ஆகவே நான் அதை பற்றி கவலைப்படுறது, ஐயோ இப்படி இருக்காங்களே அப்படி இருக்காங்களே, I don't worry about that. கவலைப்படுறதே இல்லை. ஏன்னா என்னை அறிந்திருக்கிற தேவன் அவர்களை கையாள அறிந்திருக்கிறார். He knows how to handle them. ஜஸ்ட் ஃபார் எப்படி ஆண்டவர் நம்மோட பேசுகிறாருங்கிறத உங்களுக்கு நான் காமிக்கிறேன். I would like to show how God speaks to you. ஜோயல் ஃபேமிலி இங்கே வர்றதுக்கு முன்னால் ஆண்டவர் இந்த வசனத்தை எங்களிடத்தில் காமிச்சார். எரேமியா 24. அவங்க இங்கே வர்ற மாதிரி ஐடியா இல்லை முதல்ல. நோ ஐடியா டு கம் பேக். இங்கே ரஷ்யாவில் இருந்ததுனால ஐ எம் டெல்லிங் யூ திஸ் ட்ரூத். இதை எதுக்காக சொல்கிறேன்னா, எப்படி ஆண்டவர் நம்மோட பேசுகிறார் நீங்கள் கேட்குறீங்களா? ஹவு டு யூ காட் ஸ்பீக்ஸ் டு யூ அபவுட் யுவர் சில்ட்ரன். உடைய பிள்ளைகளை குறித்து எப்படி பேசுகிறாருன்னு கேட்குறீங்களா? நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஏசாயா 24, ஜெரமியா 24, ஜெரமியா 24.
6வது வசனம், 6th verse. இப்போ அவங்க பல நெருக்கங்கள், போராட்டங்களோட கடந்து போகிறாங்க. They pass through a lot of difficulties financially in all sides. பண ரீதியாக மற்ற எல்லா இதில் இருக்குது. I know that, எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் கவலைப்படுறதில்லை. I don't worry about that. ஏன்னா அது நல்லது, இட்ஸ் குட் ஃபார் them. ஆண்டவர் அவங்கள பயிற்சி வைக்கணும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்? அவங்க வர்றதுக்கு முன்னாலே 6வது வசனம், அவர்களுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து அவர்களை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்னா 6வது வசனம், wherefore thus says the Lord, Ezekiel 24, எசேக்கியேல் 24வது அதிகாரத்தில் 6வது வசனம். I will read it in English. பாருங்கள் எப்படி ஆண்டவர் எப்படி பேசுகிறாரு பாருங்கள். how God speaks to you. 6th verse, for I will set mine eyes upon them for good, and I will bring them again to this land, and I will build them and not pull them down, and I will plant them and not plug them out. அவர்களுக்கு நன்மை உண்டாக. உடனே என்ன சொன்னா, ஆண்டவர் நிறைய வீட்டை கொடுப்பாரா, காட்டை கொடுப்பாரா? அவங்க ஆவிக்குரிய பிரகாரம் ஆசீர்வதிக்கப்படணும். அதுதான் என்னுடைய ஒரே விருப்பம், எங்களுடைய விருப்பம். வாட் இஸ் அவர் டிசையர்? தே ஷுட் பி சேவ்ட். அவங்க ரட்சிக்கப்படணும். தே ஷுட் சர்வ் காட். தேவனுக்காக ஊழியம் செய்யணும். இதுதான் ஒரே விருப்பம். நாட் த மணி. பணங்கிறது அவசியம். அவளுக்கு நன்மை உண்டாக நான் என் கண்களை அவர்கள் மேல் வைத்து, ஐ செட் மை ஐஸ் அப்பான் தெம், அவளை இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி, அவங்க அங்கே இருந்தாங்க ரஷ்யாவில். அப்போது நான் இந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணி அவர்களை கட்டுவேன், அவர்களை இடிக்க மாட்டேன், அவர்களை நாட்டுவேன், அவர்களை பிடுங்க மாட்டேன். இன்னொன்று என்ன தெரியுங்களா? ஆண்டவர் அடுத்த வசனத்திலையும் சொன்னார். 7வது வசனத்தில், நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன். அதுதான் ஆண்டவர் சொன்னார். நான் கர்த்தர் என்று, அந்த எரேமியா 24:7, நான் கர்த்தர் என்று அறியும் இருதயத்தை அவர்களுக்கு கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்திற்கு திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். நான் கர்த்தருங்கிற அந்த இருதயத்தை, and I will give them an heart to know me, that I am the Lord, and they shall be my people, and I will be their God, and they shall return unto me with their whole heart. நான் கர்த்தருங்கிற இருதயத்தை அவங்களுக்கு நான் கொடுப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் தங்கள் முழு இருதயத்தோடு என்னிடத்தில் திரும்புவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். ஸோ ஐ ஆம் கான்ஃபிடென்ட். நான் நம்பிக்கை இருக்கு, ஆண்டவர் செய்வார். காட் வில் டூ இட். ஏதோ பொண்ணும் பொருளும் இல்லை. டியர் பீப்புள், நிறைய நம்ம பிள்ளைகளுக்கு நிறைய அதை பண்ணணும், அவங்க கஷ்டப்படக்கூடாது. தே ஷுட் நாட் சஃபர். நான் ஒரு காலத்துலேருந்து இருக்கேன், இல்லைன்னு சொல்லவில்லை. ஐ வாஸ் லைக் தட். பட் எனக்கு ஆண்டவர் நான் கற்றுக் கொடுத்து காட் டாட் மீ. அவங்க ஸ்பிரிச்சுவலாக இருக்கணும், ஆவிக்குரிய பிரகாரமாக இருக்கணும். அதுக்காக அவங்க பாடுகளை கடந்து தான் போகணும். தே ஷுட் லேர்ன் டிஃபிகல்ட்டிஸ். அப்போ தான் அவங்க கற்றுக்குவாங்க. தென் தே வில் லேர்ன் இட். இப்போ நான் கவலைப்படுறதில்ல. ஐ டோன்ட் வரி. என்னால் முடிஞ்சதை உதவி செய்கிறேன். ஐ ஹெல்ப் தெம் ஆஸ் மச் ஆஸ் ஐ குட். எனக்கு செய்யப்படுகிற உதவிகளில் நான் அவர்களுக்கு செய்கிறேன். வாட் ஐ ரிசீவ் ஆஸ் அ ஹெல்ப், ஐ ட்ரை டு ஹெல்ப் தெம். செய்கிறேன். அப்போ என்கிட்ட நிறைய திருவிழா இருக்குது, இல்லைன்னு சொல்ல. எனக்கு ஐ டோன்ட் ஹவ் மச், பட் ஆஸ் மச் ஆஸ் ஐ குட் ஐ ட்ரை டு ஹெல்ப் தெம். அவ்வளோதான். ஐயோ இப்படி கஷ்டப்படுறாங்களே, உட்காந்து நம்ம ஏதாவது செய்யணுமா? ஆனால் ஆண்டவர் எனக்கு ஒவ்வொன்றா கற்றுக்கொடு. காட் டாட் மீ. அவர்கள் கர்த்தருங்கிற இருதயத்தை கொடுப்போம், அது போதுமே. தட் இஸ் என்ன. கர்த்தர் பேசுகிறாருன்றீங்களே எப்படின்னா, அதுதான் நம்ம பிள்ளைகளை குறித்து அப்படி ஒரு கருத்து இருக்குதுங்க. நம்ம சண்டே கிளாஸ் இல்லை, வி டோன்ட் ஹவ் சண்டே. இந்த மார்னிங்கில் நான் நினச்சேன், அப்போ உங்கள் பேரண்ட்ஸ் நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் கற்றுக் கொடுக்குறீங்க? ஹவு டு யூ டீச் யுவர் சில்ட்ரன்?
யூ ஹேவ் ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்புன்னு ஒன்று இருக்குங்க. நீங்கள் ஒன்று சொல்கிறேன் கேளுங்க, நீங்கள் கொடுத்துருக்கிற கொஞ்சம் பொறுப்பில் உண்மையாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களை அபரிதமாக ஆசீர்வதிப்பார். சின்ன காரியத்தில் உண்மையாயிரும். பி ஃபெய்த்ஃபுல் இன் ஸ்மால் திங்ஸ். அதுதான் எனக்கு வாழ்க்கையில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். God taught me that. I grew in a church. நான் சொல்லியிருக்கேன், சபையில் வளர்ந்தேன். அந்த சின்ன காரியத்தில் உண்மையாக இருந்தேன். God has been helping me to be faithful. அல்லே தேவன் உண்மையுள்ளவர். ஆக அவரை நீ அறியலைன்னா நீ வாழ்க்கையில் என்னதான் செஞ்சாலும் உனக்கு போதாது. யூ கான் பி ஹாப்பி. ஊற்று நீ விட்டுட்டு சும்மா கொஞ்சம் உன் தாகத்துக்கு ஏதோ ஒரு 1/4 டம்ளர் தண்ணி கொடுக்கறத நீ பார்த்துக்கிட்டு இருக்கிற. யூ ஆர் லுக்கிங் ஃபார் சம் quarter a tumbler of water. God is the fountain of water. ஜீவ தண்ணீராக இருக்கிறார், அவர் ஊற்றாக இருக்கிறார். அதை விட்டுட்டு நீ ஏன் இதுக்காக போயிட்டுருக்கிறான்னு கேட்குறேன். ஆகவே அவர் எப்படி தன்னை வெறுமையாக்கினார், தன்னை மனுஷனாக அப்படியே தன்னை சுருக்கி அண்ட சராசரத்தையே, ஒரு சின்ன அண்ட சராசரம், சூரியன் சந்திரன் நட்சத்திரம், அந்த அண்ட சராசரத்தையே ஒரு ஹியூமன் ஃபார்மில் சுருக்கினார்னா அதை நீங்களும் நான் விளங்கணும். யூ அண்ட் ஐ கான் அண்டர்ஸ்டாண்ட். ஹி கன்சீல்ட் ஆல் ஹிஸ் க்ளோரி. அவருடைய மகிமையெல்லாம் அப்படியே மறைச்சிட்டார். அவருடைய தன்மைகள், அட்ரிபியூட்ஸ் எல்லாம் உபயோகப்படுத்தலை. ஆல் நோயிங், எல்லாம் அறிஞ்சிருக்கிறார். ஆம்னிசென்ஸ், எங்கே இருக்கிறவர். ஆல் பவர்ஃபுல், அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். ஆகவே உன் வாழ்க்கையில் நீ யோசனை பண்ணிப்பார், நீ ஆண்டவரை அறிஞ்சிருக்கிறையா? Do you know God? Do you know Jesus? ஆண்டவர் உனக்கு தெரியுமா? Do you know him personally? தனிப்பட்ட விதத்தில் அவரை பற்றி உனக்கு தெரியுமா? பிரச்சனை வந்து அவரிடத்தில் போக உனக்கு நீ தெரியுமா? Do you know how to go? ஒன்று சொல்கிறேன், நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியலைன்னா, if you could not understand what I talk to you, go and tell him. நீ சொல்ல அவர்கிட்ட, ஆண்டவரே சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு ஒன்றுமே புரியல. I tell you, God will help you. உங்களுக்காக எவ்வளோ ஜெபம் பண்ண ஆண்டவரே, என்ன எனக்கு வருத்தம், எவ்வளோ சத்தியம் கேட்குறாங்க, ஆனால் பாவம் இவங்க வாழ்க்கையில் சமாதானம் இல்லையே, சந்தோஷம் இல்லையே, விடுதலை இல்லையே, அதே விதமாக வாழ்கிறாங்க. வீட்டில் பார்த்தா குழப்பம், நம்பிக்கைகள் மேலே. ஐயோ ஆண்டவரே நீர் இறங்கும். உங்களுக்காக எவ்வளோ பாரத்தோடு ஜெபம் பண்ணுறேன். ஐயோ இப்படி, ஏன்னா இந்த சத்தியம் உங்களுக்கு வேறு எங்கே கிடைக்காது. யூ கான் கெட் திஸ் ட்ரூத். அதான் சொன்னாங்களே, கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நம்மில் வாசம் பண்ணினார். அவரை நீ அறிஞ்சிட்டீன்னா இந்த உலகத்தில் உன்னை போல நிறைவான மனிதன் ஒருவரும் இல்லை. இயேசுவை உனக்கு தெரியுமா? கிறிஸ்தவ மதத்தை நான் கேட்கல. ஐ டோன்ட் டெல் அபவுட் கிறிஸ்டியன் ரிலிஜன். டு யூ நோ ஜீசஸ் பர்சனலி? அதான் ரட்சிப்பு, அதுதான் மறுபடியும் பிறக்கிறது. தட் இஸ் born again. அவங்களையும் வாழ்க்கை யோசனை பண்ணி பாருங்கள். உலகத்துலேயும் நீ இப்படிப்பட்டு, நித்தியத்துலேயும் எனக்கு என்ன ஒரு கஷ்டம்னா, நித்தியத்தில் உனக்கு இங்கே இருக்கிறவங்க யாராவது நித்தியத்தில் போய் நரகத்தில் நீ என்ன தான் நினச்சி என்ன பிரயோஜனம்? வாட் இஸ் த யூஸ்? ஐயோ போதகர் சொன்னார், வாரம் சொன்னார், எவ்ரி வீக் ஹி வாஸ் டெல்லிங். கேட்காம போயிட்டேன். இப்போ ஏதாவது நம்பிக்கை இருக்கா? நோ ஹோப். ஹோப்புங்கிறதுக்கு இடமே இல்லைங்க. நாட் ஈவன் a single drop of hope is there. இந்த ஐஸ்வர்யா சொன்னான், இந்த லாசரு தன் விரலின் நுனியினால், அவன் நிறைய கேட்கல, விரல் நுனியில் ஒரு சொட்டு தண்ணி கேட்டான். நித்தியத்தில் ஒரு சொட்டு நம்பிக்கை கூட இல்லைங்க. ஆனால் இன்றைக்கி நீ உயிரோடு இருக்கிற, யூ ஆர் அலைவ். இன்றைக்கி உனக்கு ஆண்டவர் தருணத்தை கொடுத்துருக்கார். God has given you a chance. இன்றைக்கி நீ அவரை நோக்கி பார்த்து கூப்பிடுறதுக்குரிய கிருபையை கொடுத்துருக்கார். God has given you grace. நீ அவரை பார்த்து கூப்பிடுவியா? ஆண்டவரே நான் ஒரு தெரியாத பேதையாக இருக்கிறனே, I'm a fool, சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியலையே, எனக்கு I could not understand, help me. பாவியாக மேல் கிருபையாயிரும். அந்த ஜபத்தை மாத்திர நீ வாழ்க்கை முழுதும் உண்மையாக இருதயத்தோடு செஞ்சேன்னு வையே, நீ நிச்சயமாக மோட்சத்துக்கு போக முடியும். உண்மையான இருதயத்தோட பாவியாக என் மேலே கிருபையாயிருன்னு சொன்னீங்கன்னா அந்த ஒரு ஜெபம் போதும் உன்னை மோட்சத்துக்கு கொண்டு போகும். ஏன்னா
அது உண்மையான இருதயத்திலிருந்து வருகிறது. வாழ்க்கையில் நீ எதை தெரிந்து கொள்ளுவை? யோசி. ஜெபிப்போம். நீங்கள் உங்களை இருதயத்தை யோசனை பண்ணி பாருங்கள். எவ்வளோ சத்தியத்தை நீங்கள் கேட்குறீங்க, ஆனால் நீங்கள் இப்படி வாழ வேண்டிய அவசியம் இல்லையே. ஏன் உங்களுக்குள்ள சமாதானம் இல்லாமல் வாழ்ந்துகிட்டே இருக்கீங்க? சந்தோஷம் இல்லை. நீங்கள் பொத்தலான பையில் போட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. போட 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 போட. ஆண்டவர் சொல்கிறாரு, வெடிப்புள்ள தொட்டியை தெரிந்து கொண்டார்கள். அதில் தண்ணி எவ்வளோதான் ஊற்றுனாலும் நிற்கிறதில்ல. வெடிப்புள்ள ஒரு தொட்டியை அவங்க தெரிஞ்சிட்டாங்க. ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க ஊற்றுறாங்க, அது கீழே போயிட்டே இருக்கு. பொத்தலான பை. இன்றைக்கி நீங்கள் தெரிஞ்சு கொண்டதெல்லாம் பொத்தலான பையும் வெடிப்புள்ள பாத்திரம். ஆனால் சொல்லுங்கள், ஆண்டவரே, இயேசுவே, உம்மை நான் அறிஞ்சு உம்மையை தெரிந்து கொண்ட வாழ்க்கை, உம்மால் அறியப்பட்ட வாழ்க்கை தான் எனக்கு தேவை. எனக்கு உதவி செய்யும் ஆண்டவரே, எனக்கு உதவி செய்யும். என்னை காத்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.